வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், 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 வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் 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 வாழ் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
உலக சமுதாய சேவா சங்கம் ஐடி இயக்குநரகமும் மும்பை செம்பூர் மனவளக்கலை அறக்கட்டளையும் இணைந்து வழங்கும் இந்த இனிமையான மாலை நேர தவ மற்றும் தத்துவ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ள இரு பால் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக மகரிஷி அவர்களின் குரலில் சாந்தி தவம் ஏற்ற உள்ளோம். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நாடி சுத்தி பிராணாயாமம்.
தண்டுவட சுத்தி பிராணாயாமம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மூலாதாரத்திலே தவம் தொடங்குவோம்.
வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே இணைந்துள்ள மேலாளர்கள், உதவியாளர்கள் இவர்களை எல்லாம் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்து கூறுவோம். அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்து கூறுவோம். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சம் இன்றி மக்கள் உழைத்துண்டு வழக்காற்று வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றை பெய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி 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 சாந்தி. வாழ்க வளமுடன். இதுவரை மகரிஷி அவர்கள் குரலில் சாந்தி தவம் இயற்றியுள்ளோம். அடுத்த நிகழ்வாக ஆழியாரிலிருந்து முதுநிலை பேராசிரியர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்கள் ஆழியாரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்புரை வழங்க உள்ளார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பானவர்களே, குரு தட்சணை வரவேற்கப்படுகிறது. தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை vedhatri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நீங்கள் செலுத்தும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு vedhatri.edu.in என்னும் இணையதள பக்கத்திற்கு செல்லவும். WCSE IT பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப்.
கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் அன்பொழி செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். புதிய கணக்கை உருவாக்க உங்கள் பெயர், மின்னஞ்சல் முகவரி, கடவுச்சொல் இவைகளை பதிவு செய்யவும். உள் நுழைந்த பின் சமீபத்திய செய்திகள், அன்பொழி இதழ்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்கள் விபரம், அறக்கட்டளைகள் முகவரி இவைகளை காணலாம். குருதட்சணை, நன்கொடை செலுத்தும் வசதி இவைகளையும் நீங்கள் காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்னும் இணையதளத்திற்கு செல்லவும். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், புகைப்படங்கள், சீருடைகள் இவைகளை ஆன்லைன் மூலம் வாங்குவதற்கு store.vedatri.edu.in என்னும் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நீண்ட காலம் இளமையோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆன்லைன் மூலம் காயகல்பம் கற்றுக்கொள்ள kayakalpayoga.edu.in என்னும் இணையதளத்திற்குள் சென்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய காயகல்ப பயிற்சி விளக்கங்களை இலவசமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி வேதாத்ரி மகரிஷி வழங்கிய இந்த அரிய கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக், ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல், ஸ்கை யோகா டிவி இன்ஸ்டாகிராம், ஸ்கை யோகா டிவி டெலிகிராம் இவைகள் மூலம் நீங்களும் பயனடைந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவித்து பயனடைய செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்ரி பதிப்பகம் ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் எழுதிய பழைய நூல்கள் அன்பொழி, மேலும் மகரிஷி தொடர்புடைய புகைப்படங்கள், அன்னை லோகாம்பாள் அம்மையார் புகைப்படங்கள், மகரிஷி எழுதிய பழைய கடிதங்கள் இவைகளெல்லாம் இருந்தால் தாங்கள் அன்பு கூர்ந்து வேதாத்ரி பப்ளிகேஷன்ஸ் இதற்கு அனுப்பி வைக்க அன்போடு வேண்டுகிறோம். அதையெல்லாம் பிரதி எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பி தங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் உங்களுடைய தெளிவான முகவரியையும் பதிப்பகத்திற்கு அனுப்ப வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 99493038. பதிப்பகத்தினுடைய இமெயில் முகவரி publications@vedatri.ac.in. இந்த இமெயில் முகவரியிலும் தாங்கள் உங்களுடைய கடிதங்கள், அன்பொழி இவைகளை நீங்களே கூட ஸ்கேன் செய்து அனுப்பி வைக்கலாம். அதை நாம் அன்பொழி ஆப்பில் பதிவேற்றம் செய்து உலகம் முழுவதும் மகரிஷியினுடைய பழைய நல்ல கருத்துக்களை எல்லாம் கொண்டு செல்ல ஒரு நல் வாய்ப்பாக அமையும் என்பதால் இந்த அன்பு வேண்டுகோளை தங்கள் அனைவருக்கும் விடுக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இனி அடுத்த நிகழ்வாக மும்பையிலிருந்து பேராசிரியர் ஆர் முருகன் ஐயா அவர்கள் அருள் தந்தையின் பதில்கள் என்ற தலைப்பில் நமக்கு பல விளக்கங்கள் அளிக்க உள்ளார்கள். ஐயாவை பற்றிய சிறிய அறிமுகம். கும்பகோணத்தைச் சேர்ந்த மனவளக்கலை பேராசிரியர் திரு ஆர் முருகன் ஐயா அவர்கள் 1992 மனவளக்கலை மன்றத்தில் இணைந்து 1994 அருள் தந்தை அவர்களால் அருள்நிதி பட்டம் பெற்றுள்ளார்கள். 1998 பணி நிமித்தமாக மும்பை வந்தார்கள். 2003 மும்பை செம்பூர் ஸ்கை அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு மும்பை வாழ் மக்களுக்கு மனவளக்கலையை பரப்பி வருகிறார்கள். இந்தி மொழி மூலமாகவும் மனவளக்கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தொண்டு புரிந்து வருகிறார்கள். யோகமும் மனித மாண்பும் என்பதில் முது அறிவியல் பட்டம் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் இன்று நமக்கு அருள் தந்தையின் பதில்கள் என்ற சிந்தனை உரை வழங்க உள்ளார்கள். அவர்கள் தங்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு அருட்தந்தையின் பதில்கள் என்கின்ற தலைப்பிலே நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் திரு SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு IT இயக்குநரகத்திற்கும், மும்பை செம்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும், இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அருள்நிதி திருமாறன் ஐயா அவர்களுக்கும்
மற்றும் இந்த இணைய வழியிலே இணைந்திருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனை விருந்தை துவங்குகிறேன். அருட்தந்தையின் பதில்கள் என்பதிலே பல்வேறு விதமான கேள்விகள் அருட்தந்தை அவர்களிடத்திலே பல்வேறு சமயங்களிலே கேட்கப்பட்டிருக்கிறது. சில கேள்விகள் பொதுக்கூட்டங்களிலே, அதாவது மன்ற அன்பர்களும் மன்ற அன்பர்கள் அல்லாத பொதுமக்களும் இருக்கக்கூடிய இடங்களிலே சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. மற்றும் பல கேள்விகள் அருட்தந்தை அவர்களுடைய நடத்தக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளிலே, பிரம்மஞான பயிற்சியிலே, ஆசிரியர் பயிற்சியிலே, பேராசிரியர் திருநூக்க பயிற்சியிலே கேட்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தையும் இணைத்து முக்கியமான கேள்விகளை மாத்திரம் தொகுத்து ஒரு 200 கேள்வி பதில்களை 2 பாகங்களாக நம்முடைய வேதாத்திரி பதிப்பகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அருட்தந்தையின் பதில்கள் என்று சொல்லி பாகம் 1, பாகம் 2 என்று 2 புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலாவது பாகத்திலே ஒரு 100 கேள்விகளும், இரண்டாவது பாகத்திலே ஒரு 101 கேள்விகளும் இடம்பெற்றிருக்கிறது. இதை தொகுத்திருப்பவர் நம்முடைய மூத்த பேராசிரியர் MK தாமோதரன் ஐயா அவர்கள். அவர்கள் தங்களுடைய முன்னுரையிலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டா, அருட்தந்தை அவர்கள் பதில் சொல்கிற பொழுது ஒரு இயல்பான நகைச்சுவை ஒன்று இலையோடி கொண்டே இருக்கும். அந்த நகைச்சுவையை, அதாவது அந்த பேச்சிலே இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை எழுத்திலே என்னால் கொண்டு வர முடியவில்லை, இருப்பினும் என்னால் இயன்றவரை நான் அதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு முன்னுரையிலே அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார். எனவே ஒரு விஷயம் பேச்சாக இருந்து மறுபடியும் மீண்டும் அது எழுத்தாக மாறி மீண்டும் அது பேச்சாக மாறுகிற பொழுது சிற்சில இடங்களிலே சிற்சில மாறுதல்கள், அதாவது அடிப்படை விஷயங்களை தவிர்த்து வார்த்தைகளிலே சிற்சில மாற்றங்கள் இருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லி இந்த சிந்தனை விருந்தை தொடங்குகிறேன். முக்கியமாக ஒரு சில கேள்விகளை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். 200 கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் அதனுடைய சிறப்புகளையும் எடுத்துக்கூற இயலாது என்பதனாலே சில முக்கியமான கேள்விகள் என்று எனக்கு தோன்றியவை மாத்திரம் நான் இதிலே எடுத்திருக்கிறேன். ஒரு கேள்வி என்ன என்று கேட்டா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று ஒரு பழமொழி இருக்கிறதே, இது எந்த அளவுக்கு உண்மை என்று அருட்தந்தை அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு அருட்தந்தை அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று கேட்டா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொன்னால், காலையிலே நீங்கள் ஒரு செயல் வினை செய்தால் அதற்கான விளைவு மாலையிலே வரும் என்று நேரடியாக நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஒரு செயல் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு விளைவு உண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அந்த விளைவு என்பது ஒரு கால நீளத்தை பொறுத்தது. உதாரணமாக ஒரு கீரையை நாம் விதைக்கிறோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது வளர்ந்து வந்துவிடும். அதே சமயத்திலே ஒரு ஆலமரத்தையோ அல்லது ஒரு தென்னை மரத்தையோ நாம் இதை பயிர் செய்தோம் என்று சொன்னால் மிக நீண்ட காலம் பிடிக்கும். எனவே ஒவ்வொரு செயலுக்குமான வினைக்குமான விளைவு என்பது அதனுடைய செயலுடைய தன்மையை பொறுத்து கால நீளம் அமையும் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு செய்தியோடு நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஒரு சமயம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அப்படி முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு நபர், அந்த நபர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, ஒரு 5 வயது பையனை தூக்கி கொண்டு அவர்கள் போகக்கூடிய வழியிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டிருக்கிற பொழுது உடனே ஒரு நாள் அவர் பார்த்துவிட்டு போய்விட்டார். 2வது நாள் நின்று கொண்டே இருக்கிறார். அப்பொழுது காவலர்களை அழைத்து என்ன என்று கேளுங்கள் என்று கேட்கிறார். உடனே அவர்கள் கேட்கும் போது அவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்கிறார். உடனே அருகில் கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே என்ன விஷயம் என்று கேட்கிறார். இது மாதிரி என்னுடைய மகனுக்கு நீங்கள் ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே எம்ஜிஆர் அவர்கள் சிரித்துக்கொண்டு, என்ன 5 வயது பையனுக்கு போய் பேர் வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஏன் இவ்வளவு நாள் என்ன பேர் வைக்கவில்லையா என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அந்த குழந்தை பிறந்த பொழுது என்னால் தங்களை பார்ப்பதற்கு இங்கே செலவு செய்து கொண்டு வர முடியவில்லை, அதனால் நான் இப்பொழுதுதான் அந்த பணம் சேர்த்து வந்தேன் என்று சொன்னார். அப்போ மக்கள் திலகம் அவர்கள் கேட்கிறார்கள், அப்ப இவ்வளவு நாள் என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் நடித்த படத்திலே எனக்கு மலைக்கல்லன் என்று சொல்லக்கூடிய படம் மிகவும் பிடிக்கும், அதனால் அவருக்கு மலைக்கல்லன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே எம்ஜிஆர் அவர்கள் சிரித்துக் கொண்டே, சரி நீங்கள் என்ன பெயரை வைத்திருக்கிறோ அதே பெயரை வைத்துக் கொள்ளுங்கள், வேறு பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், நான் வைத்ததாகவே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு 100 ரூபாயை அந்த குழந்தையினுடைய கையில கொடுத்து ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, அந்த 100 ரூபாயை அந்த அன்பர் செலவு செய்யவில்லை. செலவு செய்யாமல் என்ன செய்கிறார் என்று கேட்டா, அதை ஒரு பிரேம் போட்டு அந்த அப்படியே வைத்துக்கொண்டே இருக்கிறார். வைத்துக்கொண்டே இருந்து ஒரு 12 வருடங்கள் ஆகிறது. 12 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் என்ன செய்கிறார் என்று கேட்டா,
அந்த 100 ரூபாய் நோட்டை பிரேம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த நோட்டை பிரேம் போட்ட அந்த படத்தை தலையிலே வைத்துக்கொண்டு மக்கள் திலகம் அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே நின்று கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் ஒரு நாள் 2 நாள் கழித்து அவரை பார்த்துவிட்டு என்ன விஷயம் என்று கூப்பிட்டு கேட்கிறார். அப்படி கேட்கிற போது சொல்கிறார், இது மாதிரி நீங்கள் அந்த பார்த்த உடனே அவர் தெரிந்து விட்டது, என்ன மலைக்கல்லனா என்று சிரித்து கொண்டே கேட்டார். அப்பொழுது அந்த பெரியவர் அசந்து போய்விட்டார். எத்தனை வருடங்களுக்கு முன்பு வந்திருக்கிறோம், இருந்தாலும் அவர் ஞாபகம் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி ஆமையா என்று சொன்னார். உடனே என்ன விஷயம் என்று கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அவர் சொல்கிறார், என்னுடைய மகன் நன்றாக படிப்பான், நன்றாக படித்திருக்கிறான், ஆனால் மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைப்பதற்கு ஒரு 2 மதிப்பெண்கள் குறைவாகிவிட்டது. 12ஆம் வகுப்பிலே அவன் தேர்ச்சி பெற்று மருத்துவம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். 2 மதிப்பெண்கள் குறைவாக இருப்பதனாலே அவனுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்கவில்லை, நீங்கள் ஏதாவது சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது சரி காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறார். அப்படி விசாரிக்கும் போது அவர்கள் மருத்துவ சார்ந்த அந்த மருத்துவ கல்வி சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு கேட்கிற பொழுது தமிழ்நாட்டிலே எல்லா மருத்துவ படிப்புக்கான இடங்களும் நிரம்பிவிட்டது என்று சொல்லி, அந்த காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசாங்கத்திலே மாத்திரம்தான் மருத்துவக் கல்லூரிகள் இருந்தது. இப்பொழுது பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் தனியாரினாலும் நடத்தப்பட்டு வருகிறது. அப்பொழுது 12ஆம் வகுப்பிலே எடுத்த மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது. எனவே இவர்கள் உடனே என்ன செய்கிறார், சரி ஆந்திராவிலே முடிந்திருக்குமா, இடமெல்லாம் நிரம்பி இருக்குமா என்று கேட்கிறார். அதிகாரிகள் சொல்கிறார்கள், இல்லை ஐயா, விசாரிக்க வேண்டும் என்று. சரி விசாரியுங்கள் என்று சொல்லி உடனே ஆந்திர முதலமைச்சர் NT ராமராவ் அவர்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு MGR அவர்களே நேரடியாக பேசுகிறார். இது மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரியிலே ஒருவருக்கு இடம் வேண்டும், ஒரு பையனுக்கு, அங்கே இடம் இருக்கிறதா என்று. நீங்களே சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும், கண்டிப்பாக இடம் இருக்கிறதையா, நான் அவருக்கு வேண்டியன செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது NT ராமராவ் அவர்கள் கேட்கிறார்கள், MGR அவர்களே நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கிறார் என்று சொன்னால் யாரோ முக்கியமான நபராகத்தானே இருக்கும், இருந்தாலும் ஒரு ஆர்வத்தின் காரணமாக கேட்கிறார். ஐயா, அந்த இடம் யாருக்கு என்று கேட்கிறார். அப்போ என்னுடைய பையனுக்கு என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், அவருக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் மாத்திரமல்ல, அவருடைய முழு மருத்துவ படிப்புக்கான செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி NT ராமராவ் அவர்கள் எல்லா விதமான செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கும் தெரியும், இது தார்மீக ஒரு அடிப்படையில் அவர் சொல்லி இருக்கிறார் என்பது தெரியும் அவருக்கு. அவர் பின்பு நன்றாக மருத்துவம் படித்து பெரிய மருத்துவர் ஆகிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதற்காக நான் இந்த செய்தியை சொல்கிறேன். இந்த செய்தியை நம்முடைய ஆனந்த வாழ்க்கை திரைப்படத்திலே நடித்த பாக்கியராஜ் அவர்களுடைய அவரிடம் உதவியாளராக பணிபுரிந்தவர் பார்த்திபன் அவர்களிடத்திலே உதவியாளராக பணிபுரிந்தவர் கரு பழனியப்பன் என்று சொல்லக்கூடியவர். அவர் இதை ஒரு மேடையிலே சொல்லியிருந்தார். அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு MGR அவர்கள் அமெரிக்காவிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக. அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த அந்த மருத்துவர், ஒரு தனி மருத்துவர்கள் இந்த அறுவை சிகிச்சையை செய்ய மாட்டால், ஒரு குழுவினராக இருந்துதான் செய்வார்கள். அப்பொழுது அப்படி அந்த குழுவினர் பிரைடர்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவர் தான் அந்த குழுவுக்கு தலைமை தாங்குகிறார். அப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவர் யாருக்காக அந்த மருத்துவ படிப்புக்கு சிபாரிசு செய்திருந்தாரோ அந்த மருத்துவர் அந்த குழுவிலே ஒரு மருத்துவராக இருந்தார் என்று ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாம் எந்த காலகட்டத்திலே ஒரு சிறிய நல்ல செயல் செய்தோம் என்று சொன்னாலும் அது நமக்கு எத்தனை வருடங்கள் ஆனாலும் நமக்கு நன்மை பயக்கும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அருட்தந்தை அவர்களுடைய கேள்வி பதில்களுக்கு செல்வதற்கு முன்பாக, அருட்தந்தையின் பதில்கள் என்று சொன்னால் எப்பொழுது பதில்கள் வரும் என்று கேட்டால், கேள்விகள் கேட்கப்படும் பொழுதுதான் பதில்கள் வரும் இல்லையா? அப்படி என்றால் கேள்விகள் எத்தனை வகையாக இருக்கிறது என்று இலக்கணம் சொல்கிறது என்று கேட்டால், அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று சொல்லி 6 விதமான வினாக்களை இலக்கணங்கள் குறிப்பிடுகிறது. இதிலே அறிவினா என்றால் என்ன என்று கேட்டால், விடையை தெரிந்து கொண்டு கேட்பது, அதற்கு பேரு அறிவினா. அறிந்து கொண்டு கேட்பது. அதாவது உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு ஆசிரியர் மாணவரை பார்த்து 4ம் 5ஐயும் பெருக்கினால் எவ்வளவு வரும் என்று கேட்கிறார். அப்பொழுது என்ன அர்த்தம்? ஆசிரியருக்கு 4ஐயும் 5ஐயும் பெருக்கினால் 20 என்று தெரியும், ஆனால் மாணவருக்கு தெரிந்திருக்கிறதா என்று கேட்பதுதான் அறிவினா என்று சொல்லக்கூடியது. அறியாவினா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், விடை அவருக்கு தெரியவில்லை. இதே கேள்வியை ஒரு மாணவன் ஆசிரியரை பார்த்து கேட்கிறான் என்று சொன்னால் அறியாவினா என்று சொல்வார்கள். 4ம் 5ம் பெருக்கினால் எவ்வளவு என்று ஒரு மாணவர் ஆசிரியரை பார்த்து கேட்டால் அது அறியாவினா என்று சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு ஐயவினா என்று சொல்லக்கூடியது. ஐயவினா என்று சொன்னால் என்ன என்று கேட்டா, ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் இதுவா அதுவா என்று தெரியவில்லை,
அப்பொழுது சந்தேகத்தின் பேரில் கேட்கக்கூடியதற்கு தான் ஐயவினா என்று இலக்கணம் குறிப்பிடுகிறது. இப்ப உதாரணமாக வெளியில ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறது, அந்த பொருள் அது ஒரு கம்பா அல்லது ஒரு கயிறா என்று தெரியவில்லை, அவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிறது. அப்போ அருகில் இருப்பவரிடத்திலே கேட்கிறார், இது கயிறா அல்லது கம்பா என்று கேட்கிறார். அப்போ இது ஐயவினா என்று சொல்லக்கூடிய வகையிலே வருகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா கொழல் வினா என்று சொல்லக்கூடியது. அதாவது கொழல் வினா என்று சொன்னால் என்ன என்று கேட்டா, ஒரு பொருளை பிறரிடமிருந்து பெறுவதற்காக நாம் கேட்கக்கூடியது கொழல் வினா என்று சொல்லக்கூடியது. இப்பொழுது நாம் ஒரு கடைக்கு செல்கிறோம், கடைக்கு சென்று நாம் ஒரு துவரம் பருப்பு இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் கேட்கிறோம். எதற்காக கேட்கிறோம் என்று சொன்னால் அதை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேட்கிறோம். எனவே இதற்கு கொழல் வினா என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொடை வினா என்று சொல்லக்கூடியது. அதாவது ஒருவருக்கு ஒரு பொருளை தர வேண்டும் என்பதற்காக கேட்கக்கூடியது கொடை வினா என்று சொல்லக்கூடியது. இப்பொழுது நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், அவர்களிடத்திலே நாம் கேட்கிறோம், நீங்கள் குளிர்பானம் அருந்துகிறீர்களா அல்லது சூடாக ஏதாவது அருந்துகிறீர்களா, காப்பி அல்லது தேநீர் அருந்துகிறீர்களா என்று கேட்கிறோம். எதற்கு கேட்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேட்பது. இதற்கு கொடை வினா என்று சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக ஏவல் வினா என்று சொல்லக்கூடியது. ஏவல் வினா என்று சொன்னால் ஒருவரை ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் கேட்கக்கூடியதுதான் ஏவல் வினா என்று. இப்பொழுது நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறோம், ஒரு வாடகை டாக்ஸியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்பொழுது நாம் அவரிடத்திலே கேட்கிறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறாயா என்று கேட்கிறோம். அவர் சொல்லுகின்ற பதிலை பொறுத்து அந்த வாடகை டாக்ஸியை நாம் அமர்த்திக் கொள்கிறோம். இதற்கு ஏவல் வினா என்று சொல்லக்கூடியது. அருட்தந்தை அவர்களிடத்திலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரியா வினாவாகவும் ஐய வினாவாகவும் இருக்கிறது. இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர், அவர் ஒரு முறை பேசும்போது கேட்பார், சொன்னார், என்ன சொன்னார் என்று கேட்டா, அவர் திருக்குறள் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். அப்படி இப்பொழுதும் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சொன்னார், கேள்விகளிலே நிறைய விதமான கேள்விகள் இருக்கிறது, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் அரியா வினாவாகவும் ஐய வினாவாகவும் இருக்கட்டும், அறிவினாவாக இருக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் எனக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு உண்மையிலே என்ன தெரிய வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் நல்லது என்று சொல்வார்கள். எனவே அருட்தந்தை அவர்களிடத்திலே கேட்கப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான கேள்விகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நுட்பமான கேள்விகளாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய பதில்களிலே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டா, அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலிலே இருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான தன்மை. அதாவது ஒரு கேள்வி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அகத்தாய்வு தலைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்கிறது என்று சொன்னால், அந்த கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், அதாவது ஒரு விஷயத்தை நாம் 1 மணி நேரமும் சொல்லலாம், 10 நிமிடமும் சொல்லலாம், 5 நிமிடங்களிலும் கூட சொல்லலாம், 2-3 நிமிடங்களிலும் சொல்லலாம். அது கால அளவை பொறுத்தது. ஆனால் அந்த முழுமையான விஷயத்தையும் அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளாரே நாம் சுருக்கி சொல்வது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் பல்வேறு விதமான பதில்கள். இப்ப உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா, நாம் கம்பராமாயணத்தை எடுத்துக்கொள்ளலாம். கம்பராமாயணத்திலே பார்த்தீர்கள் என்றால் கம்பராமாயணம் முழுவதும் ஒரு 11,854 பாடல்களால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே அத்தனை பாடல்களாலே எழுதப்பட்டது பார்த்தீர்கள் என்று சொன்னால், லவகுச என்கின்ற திரைப்படத்திலே முழு ராமாயணத்தையும் ஒரு 84 வரிகளிலே எழுதியிருப்பார்கள். அவர் 11,584 பாடல்களிலே எழுதியதை திரைப்படத்துக்காக ஒரு 12 நிமிடங்கள் ஒலிக்கக்கூடிய அளவுக்கு 84 வரிகளிலே எழுதியிருப்பார். ஒருவர் ஒரு ராமாயணம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குருவிடத்திலே சென்று கேட்கிறார், இது மாதிரி நான் ராமாயணம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், எவ்வளவு காலம் ஆகும் என்று. அவர் சொல்கிறார், 1 வருடம் ஆகும் என்று. ஒரு நூலை படிப்பதற்கு 1 வருட காலம் என்னால் செலவு செய்ய முடியாது, எனவே கொஞ்சம் குறைவான காலத்திலே சொல்லிக் கொடுங்கள் என்கிறார். அவர் சொல்கிறார் 1 மாத காலம் ஆகும் என்று. இல்லை, அவ்வளவு நாள் கற்றுக்கொள்வதற்கு செலவழிக்க முடியாது என்றார். அவர் 1 வாரம் என்கிறார், அதுவும் முடியாது என்கிறார். 1 மணி நேரம் என்கிறார், அதுவும் முடியாது என்கிறார். உடனே அவர் சொல்கிறார், ஒரு எலுமிச்சம் பழத்தை மேலே தூக்கி போட்டு கீழே வருவதற்குள் நான் ராமாயணத்தை சொல்லி விடுவேன் என்கிறார். பரவாயில்லை, இது நன்றாக இருக்கிறது, அப்படியே சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே அவர் எலுமிச்சம் பழத்தை மேலே தூக்கி போட்டு விட்டு சொன்னார், ராமர் பிறந்தார், ராவணன் இறந்தான் என்று சொல்லி அந்த கதையை முடித்தார். எனவே அருட்தந்தை அவர்களுடைய கேள்வி பதில்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில கேள்விகளுக்கான பதில்கள் மிக சுருக்கமாக இருக்கும். உதாரணமாக, ஒருவரிடத்திலே பதிவு இருப்பதை எப்படி கண்டுகொள்வது என்பதற்கான பதிலை அருட்தந்தை அவர்கள் சொல்கிற பொழுது, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம்.
2 வரிகளிலே அதற்கான விடையை சொல்லியிருப்பார்கள். சில கேள்விகளுக்கான பதில்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் பார்த்த வரையிலே அந்த 2 நூல்களையும் படித்த வகையில் ஒரு 2-3 கேள்விகளுக்கு மட்டும்தான் ஒரு 2-3 பக்கங்கள் அளவுக்கு விடையை சொல்லியிருக்கிறார்கள். மீதி எல்லா கேள்விகளுக்குமே ஒரு 3-4 பத்திகளிலே அருட்தந்தை அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே அருட்தந்தை அவர்கள் சில கேள்விகளுக்கு, அதாவது நிறைய கேள்விகளுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா எளிமையான உதாரணங்களின் மூலம் அவர்கள் பதில் சொல்லியிருப்பார்கள். அதாவது மனவளக்கலையில இல்லாத ஒரு அன்பர் இப்போ ஒரு பொதுக்கூட்டத்திலே இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் சில வார்த்தைகளை நம்முடைய மன்றத்திலே இருப்பவர்களுக்கு நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் எளிமையாக அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். உதாரணமாக ஜீவகாந்தம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்முடைய அன்பர்கள் எளிமையாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் பொதுக்கூட்டங்களிலே நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த என்ன பொருள் என்பது புரியாமல் அவர்கள் சற்று தடுமாறுவார்கள். நாம் சொல்ல வந்த விஷயம் சில நேரங்களிலே அவர்களுக்கு சென்று சேராமல் கூட இருந்துவிடும். எனவே அருட்தந்தை அவர்கள் அந்த மாதிரியான இடங்கள் வருகிற பொழுது எளிமையான உதாரணங்களின் மூலம் சொல்கிறார்கள். அது எப்படி என்பதை நாம் ஒரு சில கேள்வி பதில்களின் மூலமாக பார்க்கலாம். மரணம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்வீர்களே, அதை விளக்கவும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு அருட்தந்தை அவர்களுடைய பதிலை பாருங்கள். வித்து, ஜீவகாந்தம், உயிர், உடல், மனம், புலன்கள் இவை அனைத்தும் சேர்ந்து இயங்கக்கூடியதுதான் வாழ்வு. இவை தனித்தனியாக பிரிந்து போவது மரணம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் மரணம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மரணம் இல்லை என்பது எந்த அடிப்படையில சொல்கிறார்கள் என்று கேட்டால், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இயங்கியது, இப்பொழுது தனித்தனியாக பிரிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இப்படி தத்துவார்த்தமாக சொல்கிற பொழுது நமக்கு சிறிது குழப்பமாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு, மன்றத்திலே இருப்பவர்களுக்கு சில நேரங்களிலே புரியும், சில நேரங்களிலே கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். அருட்தந்தை அவர்கள் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி நமக்கு அது தெளிவாக விளங்குகிறது என்று பாருங்கள். ஒரு கம்பெனி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தை சட்ட ரீதியாக கலைத்து விடுகிறார்கள். அருட்தந்தை அவர்கள் மிகவும் தூய்மையான ஒரு தனி தமிழ் சொல்லை கையாண்டிருக்கிறார்கள். லிக்விடேஷன் என்பதற்கு உலாவீனம் என்கின்ற வார்த்தையை அருட்தந்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு நிறுவனம் என்பது உலாவீனம் செய்யப்பட்டு விட்டது, அதாவது லிக்விடேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த நிறுவனம் கலைக்கப்பட்டு விட்டது என்றாலும் நிறுவனம் என்ற வகையிலே அது இருந்து விட்டது. ஆனால் அதனுடைய பங்குதாரர்கள், அதனுடைய வேலையாட்கள், அதனுடைய இயக்குநர்கள் என்பவர்கள் அவரவர்கள் அளவிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதே போலத்தான் இந்த மரணம் என்று சொல்லக்கூடியதும் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் விளக்குகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு கேள்வி என்ன என்று கேட்டா, இரட்டை குழந்தைகளிலே வேறுபாடு ஏற்படுகிறதே எப்படி என்று கேட்கிறார்கள். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் இதற்கு ஒரு இரண்டு வகையிலே அதற்கு விடை சொல்கிறார்கள். முதலாவது வகையில எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டா, ஜாதக ரீதியாக சொல்கிறார்கள். 2 குழந்தை பிறந்தாலுமே கூட ஒரு குழந்தை பிறப்பதற்கும் இன்னொரு குழந்தை பிறப்பதற்கும் இடையிலே ஒரு சிறிய நேரம் வித்தியாசம் இருக்கும். அந்த நேரம் வித்தியாசம் இருப்பதனால என்ன ஆகும் என்று கேட்டா, அவர்களுடைய அந்த ராசி, லக்னம் எல்லாம் ஒன்றாக இருந்தால் கூட அந்த பாகை, டிகிரி என்று சொல்லக்கூடியது மாறும். அப்படி மாறுகிற போது என்ன ஆகும் என்று சொன்னால், இருவருக்குமான பலன்கள் என்பது மாறுபாடு அடையும். அதனால் அந்த இரட்டை குழந்தைகளிலே வேறுபாடு இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, இப்போ நாம் இருக்கிறோம் என்று ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னா, ஒரு பகுதியிலே ஒரு இப்போ வலது கையை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். சில பேருக்கு இடது கை பழக்கம் உள்ளவர்கள் இடது கையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னா, இயல்பாக ஒரு கையை விட அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கைக்கு சற்று வலு அதிகமாக இருப்பதை நாம் பார்த்திருப்போம். அதே போல உடல் ரீதியாக 2 குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குழந்தை எந்த பகுதியில இருந்ததோ அந்த பகுதியில இருந்த காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டத்தை பொறுத்து அந்த குழந்தையினுடைய தன்மையும், இன்னொரு பகுதியில எப்படி இருந்ததோ அதை பொறுத்து அவர்களுடைய தன்மையும் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக சொன்ன பிறகு கடைசியில ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்லும் போது நமக்கு இன்னும் அது ஆழமாக பதிகிறது. உதாரணமாக எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டா, ஒரு மாமரத்திலே ஒரு மாம்பழம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பகுதியிலே காற்றும் வெளிச்சமும் படுகிறது. ஒரே பழம்தான், ஒரு பகுதியிலே காற்றும் வெளிச்சமும் படுகிறது, இன்னொரு பகுதியிலே காற்றும் வெளிச்சமும் குறைவாக படுகிறது. அப்பொழுது நாம் அந்த பழத்தை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால், ஒரு பகுதியிலே இனிப்பாக இருக்கிறது, இன்னொரு பகுதியிலே புளிப்பாக இருக்கிறது. அதே போலத்தான் அந்த மரத்திலே இருக்கக்கூடிய காய்களும் நன்றாக வெளிச்சமும் காற்றும் பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய பழங்கள் நன்ற இனிப்பு சுவையாகவும், மீதமுள்ள பழங்கள் புளிப்பாகவும் இருப்பதை பார்க்கலாம் என்று சொல்லி, சுவைக்கலாம் நாம் கண்டிருக்கிறோம் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் அந்த எளிமையான உதாரணத்தின் மூலம் அந்த கேள்வியை அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நாடி ஜோதிடம் என்பதை பற்றி ஒரு நண்பர் கேள்வி கேட்கிறார். நாடி ஜோதிடம் எவ்வாறு சரியாக அமைகிறது என்று கேட்கிறார். இதற்கு அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, ஒரு அந்த
ஜோதிடத்துறையிலே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, ஒரு கிரகம் இந்த இடத்திலே இருக்கிறது, மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்தந்த இடத்திலே இருக்கிறது, இந்த நேரத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் என்பதை கணிக்கிறார்கள். அதற்கு பிறகு 2 கிரகங்களை மாற்றுகிறார்கள், 3 கிரகங்களை மாற்றுகிறார்கள், 4 கிரகங்களை, இப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் மாற்றி 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 அவர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே குழந்தை பிறந்தால் இந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி நாடி ஜோதிடம் என்பதை கணித்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கும் அவர்களால் தயார் செய்ய முடியாது என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன என்று கேட்டா, இது கிட்டத்தட்ட ஒரு ஆயத்த ஆடை, ரெடிமேட் என்று சொல்கிறோம் அல்லவா, அது போலத்தான் இது எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்காது. நீங்கள் இப்பொழுதும் பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஆயத்த ஆடை என்பது எல்லோருக்கும் சரியாக வராது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சரியாக வருமே தவிர எல்லோருக்கும் சரியாக வராது. எனவே இந்த உதாரணத்தை சொல்கிற பொழுது இந்த நாடி ஜோதிடத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, அருட்தந்தை அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நம்ம அறிவியல் படித்தவர்கள், விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும், இதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும், இரண்டாவதினுடைய வேகம் மித வேகமாக இருக்கும், அதற்கும் அடுத்தபடியாக இருப்பதனுடைய வேகம் குறைவாக இருக்கும் என்று சொல்கிறோம். இப்பொழுது இந்த விஞ்ஞான ரீதியாக இருப்பவர்களுக்கு சுழல் வேகம், இது மையத்திலே சுழல்கிறது, இது நடுவிலே சுழல்கிறது, இது அதை சுற்றிலும் சுழல்கிறது, இதற்கு வேகம் அதிகமாக இருக்கும், இதற்கு வேகம் குறைவாக இருக்கும் என்றெல்லாம் சொல்கிற பொழுது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அருட்தந்தை அவர்கள் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறார்கள். இப்போ தாத்தா இருக்காரு, அப்பா இருக்கிறார், பேரன் இருக்கிறார், இதே போல் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், தாத்தா, அப்பா, பேரன், இப்படி வைத்துக் கொள்ளுங்க. இப்ப அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? தாத்தாவுடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதற்கு அடுத்தபடி குறைவாக இருக்கும். இவர்களுடைய செயல்பாடு, அப்பாவுடைய செயல்பாடு அதை விட குறைவாக இருக்கும், பேரனுடைய செயல்பாடு மிக வேகமாக இருக்கும் இல்லையா? அவர்களுடைய வயதை பொறுத்து இருக்கிறது. அதே போலத்தான் இந்த சுழல் வேகம் என்பது அமைகிறது என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அறிஞர்களுடைய கருத்துக்கள் அந்தந்த காலத்தில் ஏற்கப்படாதது ஏன் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னா, நம்முடைய வரலாற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால், சில உண்மைகள் அந்தந்த காலகட்டத்திலே சொல்கிற பொழுது, முதலிலே இந்த உலகம் உருண்டை என்று சொல்லப்பட்டவரை உயிரோடு கொளுத்தினார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது. எனவே ஏன் என்று சொன்னால், வேதத்திலே உலகம் தட்டையானது என்று எழுதியிருக்கிறது, நீங்கள் எப்படி உருண்டையானது என்று சொல்லலாம் என்று சொல்லி அவருக்கு எதிர்ப்பு எழுந்தது என்று சொல்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்து ஒரு அன்பர் கேட்கிறார், அறிஞர்களுடைய கருத்து அந்த காலத்தில், அதாவது அறிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏன் ஏற்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, இப்பொழுது இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் அடுத்து 20 வருடங்களில் எப்படி வளரும், 50 வருடங்களில் எப்படி வளரும், 100 வருடங்களில் எப்படி வளரும் என்பதை கணித்து அதற்கு தகுந்தது மாதிரியான செயல் திட்டங்களை அறிஞர்கள் கொடுக்கிறார்கள். அப்படி அறிஞர்கள் கொடுக்கும்போது அந்த காலகட்டத்திற்கு, இப்பொழுது நாம் 2025 இருக்கிறோம் என்று சொன்னால், 2035க்கு ஒரு செயல் திட்டம் கொடுத்தார் என்று சொன்னால், அது நமக்கு இப்பொழுது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி கேட்பது மாதிரி இருக்கும். எனவே அதை புரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு சிரமமாக இருக்கும். அருட்தந்தை எளிமையான உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி என்று கேட்டா, இப்பொழுது ஒரு குழந்தைக்கு நாம் துணி எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? மிகச்சரியாக பொருந்தக்கூடிய அளவுக்கு எடுக்கிறோமா? இல்லை, கொஞ்சம் தளர்வாக இருப்பது போல் எடுக்கிறோம். ஏன்? அந்த குழந்தை வளர வளர அந்த உடையானது சரியாக வரும் என்பது போல. அதே போலத்தான் அறிஞர்களுடைய கருத்துக்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, அவர்களுடைய அந்த கருத்துக்கள் அந்த காலகட்டத்துக்கு, அந்த தளர்வான ஆடையை வாங்கிய உடனே அந்த குழந்தைக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? என்னது இது, குடுகுடுப்பைக்காரன் போல இருக்கிறது என்று சொல்லி கேலி கூட செய்வார்கள் சில நேரங்களிலே, மிகவும் தளர்வான ஆடையை பார்த்து. ஆனால் அந்த காலகட்டத்திலே அவர் சற்று வளரும் பொழுது அந்த ஆடையானது சரியாக பொருந்தும் என்பதற்காக இந்த உதாரணத்தை அறிஞர் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு செயல் விளைவு தத்துவம் என்பதை பற்றி அருட்தந்தை அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். செயல் விளைவு தத்துவம் என்பது ஒன்று உண்டு என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால், சாதாரண மக்களுக்கு, அதாவது நீ நேற்று செய்த செயலுடைய விளைவுதான் இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் சாதாரண மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்களே, அவர்களை எப்படி நாம் சொல்வது அவர்களிடத்தில் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி உதாரணம் சொல்கிறார்கள் என்று கேட்டா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறார். கணவன் என்ன செய்கிறார்? மனைவியை ஓங்கி உதைத்து விடுகிறார். அப்படி உதைத்த உடனே அவருக்கு வலி பொறுக்கவில்லை மனைவிக்கு. உன்னுடைய காலிலே கருநாகம் தீண்ட என்று அவரை சபித்து விடுகிறார். சபித்து விட்ட பிறகு என்ன ஆகிறது? கொஞ்ச காலம் கழித்து ஏதோ ஒரு இருட்டான பகுதியில அவர் சென்று கொண்டே இருக்கிறார். சென்று கொண்டே இருக்கிற பொழுது இது என்ன ஆகிறது என்று கேட்டா,
இவருடைய அந்த காந்த களத்திலே பதிவாகிறது. யாருடைய காந்த களத்திலே? அந்த கணவருடைய காந்த காலத்திலே பதிவாகிறது. அதற்கு பிறகு ஒரு கருணாகத்தினுடைய காந்த களத்திலேயும், என பிரபஞ்சத்தோடு நாம் எல்லா விதமான கருமையத்தோடும் தொடர்பு கொண்டிருப்பதனால அவர்களிடத்திலேயும் அது பதிவாகிறது. எனவே இவர் ஏதோ ஒரு பகுதியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா அந்த பதிவு அங்கேயும் இருக்கிறது அல்லவா? இவர் ஏதோ ஒரு பகுதியிலே இருட்டில் நடந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். அப்படி செல்கிற பொழுது அவருக்கு அந்த கருணாகம் தீண்டி விடுகிறது. தீண்டிய உடனே அவருக்கு வழியினாலே துடிக்கிறார். துடிக்க போது பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு நண்பருக்கு நன்மை செய்திருக்கிறார். எனவே அவர் உனக்கு எந்த விதமான குறையும் ஏற்படக்கூடாது, அப்படி ஏதாவது குறை ஏற்பட்டாலும் அந்த குறை நீங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறார். எனவே இந்த வாழ்த்தும் பதிவாகி இருக்கிறது. உடனே என்ன ஆகிறது என்று கேட்டா, அந்த பகுதியில யாரோ ஒரு வைத்தியர் போகிறார். வைத்தியர் உடனே பார்க்கிறார், சரி இன்ன விதமான பாம்பு தீண்டிருக்கிறது, அதற்கு எந்த விதமான பச்சிலை மருத்துவம் செய்தால் சரியாகிவிடும் என்பதற்காக உடனடியாக அந்த பச்சிலையை கொண்டு வந்து அவருக்கு அந்த பிழிந்து அதை அந்த வைத்தியம் செய்து அவரை காப்பாற்றி விடுகிறார். எனவே செயல் விளைவு தத்துவம் இல்லை என்பதை, செயல் விளைவு தத்துவம் இருக்கிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலம் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஐயா நான் ஆன்மீகத்துறையிலே ஆராய்ச்சியில ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு தாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்று கேட்கிறார். இப்ப அருட்தந்தை அவர்கள் அதாவது சில பேருக்கு சில பதில்கள் சொல்கிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னா எப்படி, அதாவது சில பதில்கள் நாம் சொல்கிற போது நமக்கு தெரியாது, ஆனால் பிற்பாடு அதை நாம் யோசித்து பார்க்கும் போதோ அல்லது மீண்டும் அதை நாம் இப்பொழுது கேள்வி பதில்களை எல்லாம் நாம் பதிவு செய்து பதிவேற்றம் செய்கிறோம் அல்லவா? பதிவேற்றம் செய்து மீண்டும் அதை கேட்கிற பொழுது சில நேரங்களிலே எனக்கே கூட தோன்றும், அந்த இடத்திலே நாம் கொஞ்சம் சரியாக பதில் சொல்லவில்லையோ என்பது போல தோன்றும். சில நேரங்களிலே கொஞ்சம் தன்முனைப்பு எட்டி பார்த்து விட்டதோ என்பது போல தோன்றும். ஆனால் அருட்தந்தை அவர்கள் எந்த இடத்திலும் அவர்களுடைய பதிலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பணிவு என்று சொல்லக்கூடியது எல்லாம் நமக்கு தெரியும் என்று இருந்தாலுமே கூட அந்த பணிவினுடைய உச்சத்திலே இருந்து அவர் பதில் சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார் என்று பாருங்க. அதாவது அவர் என்ன பதில் சொல்ல வருகிறார் என்று கேட்டா, நீங்கள் என்னுடைய ஆராய்ச்சி இருக்கிறது, நான் நிறைய விஷயங்களை பற்றி ஆராய்ந்திருக்கிறேன், உடல் உயிர் மனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆராய்ந்திருக்கிறேன், அதுல எனக்கு தெளிவான முடிவு கிடைத்திருக்கிறது, இந்த முடிவுகளை எல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இப்படி சொன்னால் அவருக்கு என்ன தோணும் என்று சொன்னால், இவர் நான் தன்னுடைய இயக்கத்திலே நம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்று நினைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பொதுமக்களிடத்திலே பேசுகிற பொழுது சில நேரங்களிலே அதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அருட்தந்தை எப்படி சொல்கிறார் என்று கேட்டா, ஒரு சிறிய பையன் இருக்கான், அவங்களுடைய அப்பா ஒரு அவரைக்காயை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் பறிக்க முடியலன்னு சொல்றேன். அவருடைய 5 வயது மகன் சொல்கிறான், அப்பா நான் உங்களுக்கு பறிச்சு தரேன் அப்படின்னு. அப்போ அவர் தந்தையார் கேட்கிறார், என்னாலேயே அது பறிக்க முடியலையே, நீ எப்படி பறிப்பேன்னு கேட்கிறார். அப்பொழுது அவர் தந்தையார் சொல்கிறார், அப்பா நீங்க என்னை உங்களுடைய தோல் மேலே ஏற்றிக்கொள்ளுங்கள், நான் அங்கிருந்து அந்த அவரைக்காயை உங்களுக்கு பறித்து தருகிறேன் என்று சொல்றார். அதை போல நான் நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறேன், அந்த ஆராய்ச்சியின் மேல் நின்று கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியை தொடருங்கள் என்று சொல்றார். அப்படி இந்த உதாரணத்தை சொல்கிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு மேல் அந்த ஆராய்ச்சியை தொடர வேண்டும் என்று யாருக்கும் தோன்றக்கூடிய அளவுக்கு அந்த விடையானது அமைந்திருக்கும். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன என்று கேட்டா, ஆங்கிலத்திலே கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் என்று சொல்வார்கள். அதாவது எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இது சாத்தியமா என்று கேட்கிறார். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், இல்லை எப்பொழுதும் நாம் விழிப்பு நிலையிலே இருக்க முடியும், ஆக்கினையிலோ அல்லது துரியத்திலோ இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் உதாரணத்தை சொல்கிற பொழுது நமக்கு எப்படி விளங்குகிறது என்று பாருங்க. ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தை ஒரு நதியிலே கொண்டு போய் நாம் நேராக அந்த பாத்திரத்தை அதிலே வைக்கிறோம் என்று சொன்னால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல அது ஆடிக்கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு தண்ணீர் கொஞ்சம் அந்த பாத்திரமானது கொஞ்சம் திரும்பி தண்ணீர் அது உள்ளாரே சென்று விடும். அதன் உள்ளே சென்ற பிறகு கொஞ்ச நேரத்துல அது அமிழ்ந்து பிறகு அந்த பாத்திரம் மறைந்து போய்விடும் இல்லையா? அதே நேரத்திலே அதே பாத்திரத்தை நீங்கள் நேராக அதிலே வைப்பதற்கு பதிலாக உங்கள் கையினாலே பிடித்துக்கொண்டு தலைகீழாக பிடித்துக்கொண்டு அதை நீங்கள் அழுத்துங்கள், தண்ணீரிலே அழுத்துங்கள். ஆனால் தண்ணீர் போகாது. என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய காற்று அதால் வெளியேற்ற முடியாது. அதே போலத்தான் நீங்கள் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே இருந்தீர்கள் என்று சொன்னா எந்த விதமான தீய எண்ணங்கள், சொல்கள், செயல்கள் என்பது இல்லாமல் இருக்கும்.
அதே நேரத்திலே நாங்கள் புலன்வயப்பட்ட சிந்தனையில இருந்தோம் என்று சொன்னால் அதிலே நாம் கரைந்து காணாமல் போய்விடுவோம். எப்படி அந்த பாத்திரத்திலே தண்ணீர், அதாவது நேராக நிமிர்த்தி வைக்கப்பட்ட பாத்திரம் ஒரு குளத்திலேயோ ஆற்றிலேயோ வைக்கும் போது தண்ணீர் நிறைகிறதோ, எப்படி தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட போது தண்ணீர் நிறையாமல் இருக்கிறதோ, அதே போல நாம் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே எந்த விதமான தீய எண்ணங்களும் அணுகாது என்பதை அருட்தந்தை அவர்கள் ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு கேள்வி என்ன கேட்கிறார்கள் என்று கேட்டால், சுத்தவெளிக்கும் பேரறிவிற்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்கிறார்கள். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் சொல்லுவோம் இல்லையா, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்லி வடிவம், துல்லியம், ஒழுங்கமைப்பு என்பதை அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த வடிவம், துல்லியம், ஒழுங்கமைப்பு என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அருட்தந்தை அவர்கள் மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி என்று கேட்டா, ஒரு ஆலமரத்தினுடைய விதையை நாம் போட்டோம் என்று சொன்னால் அந்த ஆலமரத்தில் இருந்து இலைகள் வருகிறது. அப்படி வருகிற போது எத்தனை 100, 1000 கோடி இலைகள் வந்தாலும் ஒரே வடிவத்திலே தான் இருக்கிறது. ஒரு இலையானது முக்கோண வடிவத்திலும், ஒன்று செவ்வக வடிவத்திலும், ஒன்று உருண்டையான வடிவத்திலும் இருப்பதில்லை. ஆலை இலை என்று சொன்னால் அதற்கு என்ன வடிவம் இருக்கிறதோ அதே வடிவத்திலே இருக்கிறது. எனவே இதுதான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது பேரறிவோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை உதாரணமாக சொல்கிறார். அதற்கு பிறகு துல்லியம் என்று சொல்லக்கூடியது. துல்லியம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீர்கள் என்று சொன்னா, அந்த ஆலை இலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த எந்த மாதிரியான அதை கசக்கி நாம் முகர்ந்தோம் என்று சொன்னால் அது என்ன மனம் இருக்கிறதோ அதே மனம்தான் நீங்க எந்த ஊருக்கு சென்றாலும் ஆலை இலையை கசக்கி முகர்ந்தால் அதே மனம்தான் இருக்கும். அதே போல அந்த இலையினுடைய தன்மை, இப்பொழுது ஏதோ ஒரு துளசி செடி இருக்கிறது, துளசியினுடைய இலையை எடுத்து நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதனுடைய தன்மை என்னவாக இருக்கிறதோ அதே தன்மை தான் எல்லா இடத்திலும் இருக்கும் என்பது துல்லியம் என்பதை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஒழுங்கமைப்பு என்பதை சொல்கிறார்கள். ஒழுங்கமைப்பு என்பதற்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது உதாரணம் என்ன என்று கேட்டா, இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஒரு குழந்தையினுடைய அது வயிற்றிலே வளர்கிற பொழுது ஒவ்வொரு மாதத்திலும் இந்த மாதத்திலே இந்த உறுப்பு வர வேண்டும், இந்த மாதத்திலே இந்த உறுப்பு வர வேண்டும் என்று இருக்கிறது என்று சொன்னால் மிகச்சரியாக அந்த மாதத்திலே தான் அந்த உறுப்பு வருகிறது. அதற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ வருவதில்லை. அப்படி இருப்பதனால்தான் அது நேரடியாக அது பேரறிவோடு தொடர்பு கொண்டிருப்பதனாலே தான் அந்த வடிவம், துல்லியம், ஒழுங்கமைப்பு என்பது இயற்கையில எப்படி இருக்கிறதோ அதே போல எல்லாவற்றிலும் அதனுடைய தன்மைகள் இருக்கிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, உலகம் சுற்றுவதை நாம் பகல் இரவு என்று இருப்பதை வைத்து தெரிந்து கொள்கிறோம். அதாவது 2 விஷயங்கள் இருக்கிறது. பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று பார்த்தீர்கள் என்று சொன்னா, சூரியனை சுற்றும் பாதையிலே சுற்றி கொண்டே இருக்கிறது. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். அதாவது நம்முடைய பூமியும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இரவு படுக்க போவதற்கு முன்பாக தெளிவான வானத்திலே நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும் அல்லவா, அந்த நட்சத்திர கூட்டங்கள் எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு மறுநாள் காலையில் எழுந்திருந்து பாருங்கள், அந்த நட்சத்திர கூட்டம் வேறு ஒரு திசைக்கு சென்றிருக்கும். நட்சத்திர கூட்டங்கள் அதே இடத்தில் தான் இருக்கிறது. தொலைவில் இருப்பதனாலே நமக்கு அது சிறிதாக தோன்றுகிறது தவிர அது அதே இடத்திலே தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பூமி சுழன்று கொண்டே இருப்பதனாலே அது நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்ன என்று கேட்டா, நாம் ஓடக்கூடிய ரயிலிலே இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த தந்தி கம்பமும் ஓடுவது போல தோன்றும் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டா, கோள்களினுடைய அலை மாற்றம் எப்படி உடலிலே இருக்கக்கூடிய, அதாவது கோள்களினுடைய அலை மாற்றம் அடைவது உடலில் உள்ள ஜீவகலத்தின் மூலமாகவா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது பார்த்தீர்கள் என்று சொன்னா, அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது ஆம், அது நேரடியாக, அதாவது இப்ப கோள்களில் இருந்து அலைவீச்சு வருகிறது என்று சொன்னால் அது நம்முடைய ஜீவகாந்தத்தின் மூலமாகத்தான் தன்மாற்றம் அடைகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் 2மே காந்தம் தான். அது வெளியிலே இருப்பதனாலே அதை நாம் வான்காந்தம் என்று சொல்கிறோம், உடலிலே இருப்பதனாலே நாம் அதை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் முதலிலே சொன்னது போல வெளியிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செய்திகளை சொல்கிற பொழுது சில உதாரணங்கள் சொல்கிற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எப்படி உதாரணம் சொல்கிறார்கள் என்று கேட்டா, அதாவது ஜீவகாந்தம் என்பதை ஒரு குளத்திலே இருக்கக்கூடிய ஒரு நீர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வான்காந்தம் என்பதை கடலிலே இருக்கக்கூடிய நீர் என்பது போல நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த வகையிலே பல்வேறு விதமான எளிமையான உதாரணங்களை அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார், மனசாட்சி என்பது கருமையமா என்று கேட்கிறார். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், மனசாட்சி என்பது கருமையம் தான் என்று. அது எவ்வாறு செயல்படுகிறது என்று கேட்கிறார். அப்போ அருட்தந்தை அவர்கள் ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்வார்கள். என்ன உதாரணம் சொல்லி இருக்கிறார்கள்? நீங்கள் ஒரு கடைக்கு செல்கிறீர்கள், ஒரு பொருளை விலை கேட்கிறீர்கள், அந்த பொருள் எவ்வளவு என்று கேட்கிறீர்கள். அவன் சொல்கிறான் 10 ரூபாய் என்று சொல்கிறான். உடனே நீங்கள் கேட்கிறீர்கள், இந்த பொருளை நீ என்ன விலைக்கு வாங்கினாய் என்று கேட்கிறீர்கள். அவன் என்ன சொல்கிறான்?
8 ரூபாய்க்கு வாங்கினேன் என்று சொல்கிறான். உண்மையிலே அவன் 5 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். ஆனால் அவன் 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அந்த பொருளை 6 ரூபாய்க்கு கொடு அல்லது 7 ரூபாய்க்கு கொடு என்று கேட்போம். 8 ரூபாய்க்கு வாங்கினேன் என்று சொன்னால் என்ன சொல்வோம்? நான் 2 பொருட்கள் வாங்கிக் கொள்கிறேன், நீ ஒரு 15 ரூபாய்க்கு கொடு அல்லது எனக்கு 9 ரூபாய்க்கு கொடு என்று சொல்லி கேட்போம் அல்லவா? எனவே அந்த மனதிலே உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கருமையத்திலே இருக்கக்கூடியது என்ன செய்யும் என்று கேட்டா, 5 ரூபாய் இந்த பொருளுடைய உண்மையான விலை என்ன, நீ என்ன இந்த பொருளை என்ன விலைக்கு வாங்கினாய் என்று சொல்லும்போது உடலில் நமக்கு உள்ளாரே இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி என்பது சொல்லும் 5 ரூபாய்க்கு வாங்கினேன் என்று. ஆனால் வாய் என்ன சொல்லும்? 8 ரூபாய்க்கு வாங்கினேன் என்று சொல்லும். எனவே மனசாட்சி என்பது நம்முடைய எப்பொழுதும் உண்மையே நமக்கு உள்ளார இருந்து சொல்லிக் கொண்டே இருப்பது என்பதை அருட்தந்தை அவர்கள் இதன் மூலமாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நீதிபதி இடத்திலேயே ஒரு திருடன் இருக்கிறான், அவனை விசாரிக்கிறார் ஒரு நீதிபதி. அப்பொழுது நீதிபதி கேட்கிறார், இந்த முகவரி உள்ள இடத்தில் இத்தனாம் தேதி நீ திருடினாயா என்று கேட்கிறார். அவருடைய உள்ளத்திலே என்ன சொல்லுவோம்? அந்த திருடன் ஆம் நான் திருடினேன் என்று சொல்லும். ஆனால் வாய் என்ன சொல்லும்? இல்லையா நான் திருடவே இல்லை என்று சொல்லும். எனவே நம்முடைய உள்ளத்திலே இருந்து எப்பொழுதும் உண்மையாக ஒலித்துக் கொண்டே இருப்பதுதான் மனசாட்சி என்பதை அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். சில கேள்விகள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, அருட்தந்தை அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மிகவும் நுட்பமாக பதில் சொல்லியிருப்பார்கள். ஒரு சில கேள்விகள் மாத்திரம் நாம் பார்க்கலாம். ஒரு கேள்வியிலே அருட்தந்தை அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார், பெண்களுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே ஏன் என்று கேட்கிறார். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டா, நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தீர்கள்? ஒரு தாயின் மூலமாக, பெண்ணின் மூலமாக வந்தீர்கள். அதற்கு பிறகு எப்படி வளர்ந்து வருகிறீர்கள்? உங்களுடைய சகோதரியின் மூலமாக, உங்களுடைய அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதெல்லாம் யார் செய்து கொடுக்கிறார்கள்? உங்களுடைய வாழ்க்கை துணைவர். அதற்கு பிறகு உங்களுடைய மகள், வேலைக்காரி என்று எப்பொழுதும் பெண்கள் தான் இந்த உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது பெண்களை பற்றி நான் உயர்வாக பேசுவதையும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் பார்த்து உங்களுக்கு ஏன் கஞ்சத்தனமும் பொறுக்க முடியாமையும் வர வேண்டும் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் கேட்கிறார்கள். எனவே பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் அதற்கான, அதாவது பெண்களை அவர் உயர்த்தி பேசினார் என்பதை விட அந்த பெண்களுடைய பெருமையை உணர்த்தி பேசினார் என்பதுதான் சரியாக இருக்கும். அந்த வகையிலே அருட்தந்தை அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னா, இன்றைக்கு குடும்பத்திலே வரக்கூடிய வேறுபாட்டுக்கு, ஆண் பெண் அதாவது கணவன் மனைவியிடத்திலே வரக்கூடிய வேறுபாட்டு பிரச்சனைகளுக்கு கல்வி தகுதி வேறுபாடு காரணமா என்று கேட்கிறார். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், அது மட்டுமே இல்லை, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் இருப்பதை வைத்துக் கொண்டுதான் நாம் நிறைவாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு பொறுமை, விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பொறுமை, விட்டுக் கொடுத்தல் என்கின்ற இந்த விஷயத்தை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் கல்வி தகுதி வேறுபாடு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாம் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன என்று கேட்டால், பெண்களுக்கு தனியாக சேமிக்கும் பழக்கம் அந்த காலத்திலே இல்லை, இப்பொழுது தனியாக பெண்களும் சேமிக்கிறார்களே என்று கேட்கிறார். அருட்தந்தை அவர்கள் பாருங்க, எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு என்பது உண்டு. அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இதற்கு பதில், கணவன் ஒருவேளை ஊதாரியாக இருந்தான் என்று சொன்னால் எதிர்காலத்துக்கு, குழந்தைகளுக்கு, எதிர்கால குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு அவசரமான தேவை ஏற்படும் என்பதற்காக பெண்கள் தனியாக சேமிக்கலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் இதே பொறுப்பு கணவருக்கும் இருந்தது என்று சொன்னால் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து சிக்கனமாக இருந்து சேமிக்கலாம் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டா, இந்த தனியாக, அதாவது கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ அல்லது மனைவிக்கு தெரியாமல் கணவனோ பொருள் சம்பாதிப்பதும் அதை சேர்த்து வைப்பதும் குடும்ப அமைதியை கெடுக்கும் என்று சொல்கிறார். இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி இந்த சிந்தனை விருந்தையத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக சிந்தனை உரையாற்றிய பேராசிரியர் ஆர் முருகன் ஐயா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலைக்கு வருவோம். பேராசிரியர் ஆர் முருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் மற்றும் மனவளம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5:15 மணிக்கு மும்பையிலிருந்து துணை பேராசிரியர் அசோக் ஐயா அவர்கள் 9 மைய தவத்தினை நடத்த உள்ளார்கள். துணை பேராசிரியை ராணி அசோக் அம்மா அவர்கள்
ராணி அசோகம்மா அவர்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க உள்ளார்கள். காலை 6 மணிக்கு பேராசிரியர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்கள் உடற்பயிற்சி மற்றும் காய்கல்ப பயிற்சியினை நடத்த உள்ளார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறவும். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவத்தினை பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் நடத்த உள்ளார்கள். காலை 11 மணிக்கு சிந்தனை விருந்து நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு மகர்ஷி அவர்கள் குரலில் துரிய தவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மும்பையிலிருந்து துணை பேராசிரியர் சுகந்தி அம்மா அவர்கள் எது நிஜமான வெற்றி என்ற தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுவதோடு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களையும் கலந்து கொள்ள ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை கிளிக் செய்தால் அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். உடன் அலைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு ஐயா அவர்களிடம் கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். மதன் மோகன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயா கிட்ட. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஏராளமான கருத்துக்கள் ஐயா வேதாத்தை கருத்து சொன்னீங்க. அவ்வளவுதான் உள்ள வாங்கிட்டேங்க ஐயா. முத்தாய்ப்பாக ஆத்துல ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சோம்னா அது முழுகாது, அதே மிதக்கோட்டை உள்ள மொழி போட்டு சொன்னீங்க ஐயா. அந்த பாத்திரத்துல காத்த நம்மளுடைய விழிப்பு நிலை அது விழிப்பு நிலை சொன்னீங்களே. விழிப்பு நிலை. ஆமா கரெக்ட். சரியா விழிப்பு நிலை தானே ஐயா. அந்த காற்று தான் விழிப்பு நிலை எடுத்துக்கணும். விழிப்பு நிலை கரெக்ட். குடம் வேந்து போறோம்னு மொழிப்படுது, அதை கவுத்து வச்சோம்னா அமுக்குள்ள அமுக மாட்டேங்குது. அதோட காற்று தான் நம்ம விழிப்பு நிலையை எடுத்துக்கணும். அப்படிதானே ஐயா? ஆமாங்க ஐயா. ஆமா, காற்று தான் விழிப்பு நிலை அப்படின்னு எடுத்துக்கணும். சரி சரி, நன்றி ஐயா. அருமையான உரை ஐயா. நன்றி ஐயா. வாழ்வளம் ஐயா. நன்றி ஐயா. வாய்ப்பு நன்றி ஐயா. வாழ்க. வாழ்க வளமுடன். நண்பர்கள் யாரும் கேள்வி கேட்க ஹேண்ட்ரைஸ் பட்டனை கிளிக் செய்யவில்லையா? நன்றி ஐயா. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின்